தைப்பூச திருநாளில் குன்றத்தூர் முருகன் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சோமசுந்தரம். விவரங்களை பதிவு செய்யலாம். பக்தர்களினுடைய வருகை அதிகரித்திருக்கிறது. கோயிலில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன? பாலவேல் தைப்பூசத்தை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற குன்றத்தூர் முருகன் கோவிலில் தற்போது பக்தர்கள் கூட்டமானது அலைமோதி வருகிறது. சாமி தரிசனம் செய்ய 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்கள் காத்திருக்கக்கூடிய காட்சியை நம்மால் காண முடிகிறது. சென்னை அருகே குன்றத்தூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலை குன்றின் மீது அமைந்துள்ளது. தைப்பூச தினமான இன்று காலை முதலே கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களின் கூட்டமானது அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் மற்றும் தைப்பூசம் என்பதால் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. கோவிலுக்கு காவடி மற்றும் பால் குடங்கள் அழகு குத்தியோ வந்த வண்ணம் பக்தர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். மலை குன்றின் மீது இருந்து சுமார் 2 கிலோமீட்டருக்கு தற்போது நீண்ட வரிசையில் பக்தர்கள் நின்று சாமி தரிசனம் செய்யக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக போக்குவரத்து போலீசார் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் ஆங்காங்கே பாதைகளை மாற்றி அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு காத்திருந்து, அதாவது 3 மணி நேரமாக பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தற்போது காட்சியிலிருந்து சாமி தரிசனம் செய்யக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. கோவிலுக்கு வரக்கூடிய கூட்டம் அதிகரித்து காணப்பட்டு வருவதால் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக குன்றத்தூர் காவல் ஆய்வாளர் வேலு தலைமையிலான போலீசார் சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் கோவிலை சுற்றிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவில் செயல் அலுவலர் ஸ்ரீ கன்னியா மேற்பார்வையில் பொதுமக்கள் சிறப்பாக சாமி தரிசனம் செய்யும் வகையில் தற்போது இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அரோகரா என்ற கோஷத்துடன் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி சோமசுந்தரம்.